அந்த நாள் ஏப்ரல் 21ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கொழும்பு முழுவதும் ஆழ்ந்த அமைதி நிலவியது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக நாட்டிலுள்ள 3 கிறிஸ்தவ தேவாலயங்களையும் 3 முன்னணி சுற்றுலா விடுதிகளையும் குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் ஆயிரக்கணக்கான மக்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. இந்த தாக்குதலில் ஏறக்குறைய 300 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். அவர்களில் 6 அல்லது 4 வயதுக்குட்பட்ட 60க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் அடங்குவர். இந்த அப்பாவி மக்களுக்கு அரசியல் பற்றி எந்த புரிதலும் இல்லாத போதிலும் அவர்கள் அறியாமலேயே இந்த அரசியல் குண்டுக்கு பலியானார்கள். சில குடும்பங்களில் தாயும் தந்தையும் மட்டுமே உயிரிழந்த நிலையில் குழந்தை மட்டும் எஞ்சியிருந்தது. மற்றைய குடும்பங்களில் அவர்கள் மிகவும் நேசித்த அப்பாவி குழந்தைகள் கூட்டம் கூட்டமாக உயிரிழந்தனர். பெற்றோரை மட்டும் விட்டு சென்றனர். இந்த கொடூரமான தாக்குதலின் விளைவாக அந்த குழந்தைகள் இன்னும் தங்கள் பெற்றோரை இழந்து தனியாக துன்பப்படுகின்றார்கள். தங்கள் முழு உலகமாக இருந்த அப்பாவி குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் இன்னும் விரக்தியில் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். වචනවලින් ඒක පෙරලන්න බෑ. චූටි දුවගේ සපත්තු දෙක මං අතින් අරගෙන ලොකු දුවගේ අතේ මොනවා හරි තිබිච්ච ඔළුවේ තිබුණ වේල් එක හරි මං අරගෙන දුවගෙන ගියා. මං ඉස්පිරිතාලේ පුරාම මං දිව්වා. පිස්සුවෙන් වාගේ දිව්වා. මට මතකයි මං කොච්චර වෙලාවක් දිව්වද කියලා මතකක් නෑ. නමුත් මට දැනුන්නේ නෑ චූටි දුවවත් ලොකු දුවවත් මං දාලා ගිහින් කියලා. ඒක මං පිළිගන්න කැමතුනේ. ලොකු දුව ඉගෙන ගන්න ගොඩක් දක්ෂයි. ડોක්ටර් කෙනෙක් වෙන්නම් කියලා එහෙම හිටියා. ITC ඒ පැත්තෙන් ගොඩක් දක්ෂයි. ඉතින් එයාට තිබුණා ලොකු ටාගට් එකක්. ඒ කියන්නේ අම්මට සලකනවා, ලස්සන ගියක් හදනවා, මං හොඳට ඉගෙන ගන්නවා, රට යනවා. ලොකු දුවට ඒ වගේ ගොඩක් ලොකු හීන තිබුණා. බෙර ගහන්න දස්සයි ලොකු දුව. චූටි දුව ඩාන්සින් වලට உயிரிழந்தவர்களை தவிர இந்த தாக்குதலில் ஏறக்குறைய 500 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் சிலர் இனி ஒருபோதும் இந்த பூமியில் நடக்க முடியாது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பு உலகின் அழகை தங்கள் கண்களால் கண்ட மற்றவர்கள் இனி ஒருபோதும் அதனை காண முடியாது. இந்த கொடூரமான தாக்குதலால் இறந்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டு இன்னும் உயிருடன் இருக்கும் மக்கள் இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு பலியானவர்கள் இலங்கையர்கள் மட்டுமல்ல. நமது நாட்டின் அழகை அனுபவிக்கும் எண்ணத்துடன் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டினரும் இந்த குண்டு தாக்குதலுக்கு பலியானார்கள். இந்த தாக்குதலில் 40 வெளிநாட்டினர் தங்கள் உயிரை விலையாக கொடுத்தனர். இந்த தாக்குதலில் உண்மையாக பலியானவர்கள் யார்? அவர்களில் 1000 நம்பிக்கைகளை கொண்டு அவற்றை நிறைவேற்ற இறைவனிடம் சென்ற அப்பாவி மக்களும் அடங்குவர். அவர்களில் தங்கள் எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டு தங்கள் வாழ்க்கையை அழகாக்க கடினமாக உழைத்த அப்பாவி மக்களும் அடங்குவர். 6 அல்லது 4 வயது கூட புரியாத நமது நாட்டின் சிறு குழந்தைகளும் இருந்தனர். இறக்கும் தருவாயில் இவையே தங்கள் வாழ்வின் கடைசி சில நிமிடங்கள் என்று அவர்களில் எவரும் நினைக்கவில்லை. இந்த கதையின் மிகவும் அருவருப்பான விஷயம் என்னவென்றால், உலகையே உலுக்கிய இந்த தாக்குதலை பற்றி அக்கால ஆட்சியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு தலைவர்கள் பலருக்கு தெரிந்திருந்ததுதான். பின்னர் இது தொடர்பாக ஆதாரங்களுடன் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன. இந்த தாக்குதலை புறக்கணித்ததற்காகவும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காததற்காகவும் சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உச்ச நீதிமன்றம் தண்டனைகளை விதித்தது. இதற்கு பொறுப்பானவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர போன்றோர் அடங்குவர். தாக்குதலை தடுக்காததற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்ட போதிலும் தாக்குதலுக்கான திட்டமிடல் தொடர்பான உண்மைகள் அக்காலத்தில் முறையாக வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த சதி திட்டம் குறித்த சரியான தகவல்கள் வெளிவரும் என்பதை அக்கால ஆட்சியாளர்கள் அறிந்திருந்ததாகவும் அதனால் விசாரணைகளை முறையாக நடத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை பலவீனப்படுத்தி அவற்றை முற்றிலுமாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது. ஆனால் அந்த அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்துவதாக மக்களுக்கு பெருமளவில் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தது. ஆனால் தாக்குதல் குறித்த உண்மையான தகவல்களை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தாக்குதலில் ஈடுபட்ட சூத்திரதாரிகளின் தகவல்களை அடக்குவதற்கான நடவடிக்கைகளை அது எடுத்தது. முந்தைய
முந்தைய அரசாங்கம் விசாரணைகளை சரியான திசையில் வழிநடத்திய அதிகாரிகளை தங்கள் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நீக்கிவிட்டு அந்த விசாரணைகளை தாங்கள் விரும்பிய திசையில் கொண்டு சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. தேர்தல் காலங்களில் அரசியல் மேடைகளில் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் ஒரு பொதுவான தலைப்பாகிவிட்டன. முந்தைய அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளுக்கு பொறுப்பானவர்களை தண்டிப்பதாக வாக்குறுதி அளித்தன. அவர்களில் எவரும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அந்த அரசியல்வாதிகள் அந்த வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்ட அப்பாவி மக்களுக்கு பெரும் வலியை ஏற்படுத்தி பல்வேறு தலைவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளால் ஏற்பட்ட காயங்களை விட அந்த வலி மிகவும் வேதனையானது என்று மக்கள் கூறுகின்றார்கள். அதனால் தான் பிற்காலத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் உண்மைகளை ஒருபோதும் வெளிப்படுத்தாத ஒரு குண்டுவெடிப்பாக மக்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. கடந்த தேர்தலில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்கம் போல் தேர்தல் மேடையில் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பின் மூல காரணம் வெளிப்படுத்தப்படும் என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு முக்கிய தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது. இந்த குண்டுவெடிப்பில் பலியான அப்பாவி மக்களுக்கு நீதி வழங்கும் நோக்கத்தில் அது செய்யப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. அதன்படி நிறுத்தப்பட்டிருந்த அல்லது செயலற்ற நிலையில் இருந்த விசாரணைகள் தற்போதைய அரசால் மீண்டும் தொடங்கப்பட்டன. தற்போது அது தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நீதிமன்ற நடவடிக்கையில் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் மிகவும் அச்சமூட்டுகின்றன. இந்த தாக்குதலின் சூத்திரதாரி சுரேஷ் சலே என்ற முன்னாள் உளவுத்துறை பிரதானி என சட்டமா அதிபரினால் பெயரிட்டுள்ளார். அவர் தற்போது குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் உள்ளார். சம்பந்தப்பட்ட பயங்கரவாத குழுவுடன் தற்கொலை செய்து கொள்வதாக சபதம் செய்த நபர் ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியுள்ளார் என்பது சமீபத்தில் நீதிமன்றத்தில் தெரிய வந்தது. அவர் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவர் அளித்த சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த விசாரணையின் அனைத்து விவரங்களும் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி அல்லது இந்த மனிதாபிமானமற்ற சதியில் பங்கேற்றவர்கள் விரைவில் நாட்டுக்கு தெரிய வருவார்கள். நாடு முழுவதும் உள்ள மக்கள் இதனை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சுருக்கமாக சொன்னால், இந்த தாக்குதலில் தங்கள் குழந்தைகளை இழந்த பெற்றோருக்கோ அல்லது தங்கள் உயிரை விலையாக கொடுத்த பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கோ மீண்டும் உயிரை கொடுக்கும் திறன் யாருக்கும் இல்லை. ஆனால் வாழ்வதற்காக போராடி கொண்டிருந்த வேளையில் மனிதாபிமானமற்ற முறையில் பறிக்கப்பட்ட இந்த அப்பாவி உயிர்களுக்கு யார் பொறுப்பு என்பதை நாடு அறிய வேண்டும். அந்த உண்மையை அறியும் நம்பிக்கையில் தங்கள் குழந்தைகளை இழந்த தாய்மார்கள் மற்றும் தந்தையர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. தங்கள் இறந்த பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாரும் தங்களை தேடி திரும்பி வர மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியும். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கின்றார்கள். அது தங்கள் வாழ்க்கையை அளித்த இத்தகைய கொடூரமான தாக்குதலை திட்டமிட்ட அந்த கொடூரமான சதிகாரர்கள் நாட்டுக்கு தெரிய வர வேண்டும் என்ற நம்பிக்கை. மேலும் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் பேசப்படும், பின்னர் அடங்கிவிடும். ஈஸ்டர் தாக்குதல் என்ற இந்த துயரை சம்பவம் மற்றொரு தேர்தலில் பேசுபொருளாக மாறுவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் அவர்கள் நம்புகின்றார்கள். மக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆட்சியை வழங்கியவுடன் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அந்த செயற்பாட்டில் எந்த சிறிய குழுக்கள் செல்வாக்கு செலுத்தினாலும் மக்கள் தற்போதைய அரசாங்கத்துடனேயே நிற்பார்கள். இன்று வரை முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சலே இந்த தாக்குதலின் பல தகவல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக இருந்ததாக கூறி அதிகாரத்தை இழந்த சிலர் சலேவுக்காக எழுவோம் என்று கூறி மக்களை திரட்ட முயற்சிக்கின்றனர். அவருடைய படகில் ஏறுவதையோ அல்லது ஆட்சிக்கு வருவதையோ அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தங்கள் உயிரையை விலையாக கொடுத்த நம் நாட்டு அப்பாவி மக்களுக்காக எமது நாட்டு மக்கள் குரல் கொடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை.